இப்ப என்கொயரி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பின்விளைவுகள் என்னவா இருக்கும்? இப்ப லோன் வாங்க முடியாது. லோன் வாங்குறது கிராஸ் கொஸ்டின் அந்த மாரி ஏதாவது பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குமா? டாக்ஸ் லயபிளோ இல்லையோ ஒரு டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருந்து குட். ஏன்னா அது ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் தான். ஆமா. நீங்க இப்ப சொன்ன ஏன்னா மாதிரி ஹோம் லோன் போகும்போது கேட்கறாங்கல்ல மேம்? கண்டிப்பா சேலரிடுக்கு வந்து ஒரு 1 இயரே போறோம். செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா 3 இயர்ஸ் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க. அதனால டாக்ஸ் ரிட்டர்ன் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு அப்ராடுக்கு போறாங்க வெக்கேஷனுக்கு அப்படின்னா ஒரு விசா குடுக்கறதுக்கு கூட டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இன்னைக்கு டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ப்ரூஃப். ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ லோனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மத்த ஈவன் குழந்தைக்கு எஜுகேஷன் லோன் நீங்க உங்க அப்ராட் போறாங்க படிக்கிறதுக்குன்னா அதுக்கு கூட உங்களோட ஐடிஆர் தான் தேவைப்படுது, ரைட்? ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட் தான். ஃப்ரம் தட் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ். இல்ல எனக்கு பயமா இருக்கே, இது ஒரு தடவை நான் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டேன்னா நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு எல்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க. அது அப்படி இல்லை ஆக்சுவலி. ஏன்னா இப்போ அதான் 12 lakhs வரைக்கும் டாக்ஸே இல்லைன்னு தானே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் இந்த பேப்பர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத இந்த கம்ப்ளைன்ஸ் அண்ட் இன்கொயரி ஸ்க்ரூட்டினிலாம் நம்ம மாட்டாம இருக்கலாம்.